முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உடன்பிறப்புகள் அப்படிங்கிற அழைப்பை ஏற்று 2 பேரு பேசியிருக்காங்க. அந்த 2 பேர் பேசினதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த 2மே எக்ஸலண்டான விஷயங்கள். ஒருத்தர் அமுதன் ஆர்பி, ஆவணப்பட இயக்குனர், சென்னை. இன்னொருத்தர் பேர் என்னன்னு தெரியல, அவர் வீடியோ தான் பேசியிருக்காரு. இப்ப நம்ம முதல்ல அமுதன் சார் கிட்ட போயிடலாம். ரைட்டிங்னா அப்படி ஒரு ரைட்டிங்க. பார்க்க போனா இந்த ரைட்டிங்ஸ திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணுங்க. திமுகனா என்ன, திமுக உடைய வேலை இங்க என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் இதுதான். யார கேட்டாலும் நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. சிலர் நாங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றதே இல்ல, சொல்லவும் முடியாது. அததான் தோழர் அமுதன் அவர்கள் இவ்வளவு சிறப்பா தன்னுடைய கட்டுரையில நரேட் பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு எப்பவுமே 30%க்கு கீழே தான் ஓட் பேங்க். இவ்வளவு வெற்றிகளை அந்த கட்சி பெற்றதே அதிசயம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா திமுகவினுடைய அரசியலும் அவங்களுடைய கொள்கையும் ரொம்ப சிக்கலானது. அதை யாருமே பெருசா ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா தந்தை பெரியாருக்கு இந்த தமிழ் மண்ணுல என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் திமுகவுக்கும். பெரியாரால் பயன்பெற்றவங்களே பெரியாரா ஆதரிச்சு பேச மாட்டாங்க. பெரியார் யாருக்காக பேசிக்கிட்டே இருந்தாரோ அவங்கதான் அவரு மேல சேர்த்த வாரி அப்புவாங்க. ச்சே, எப்படிங்க அமுதன் சார் முதல் வார்த்தையிலேயே அட்டகாசமா பட்டைய கிளப்பிட்டீங்க. இடதுசாரியாகவோ தமிழ் தேசியவாதியாகவோ அம்பேத்கரியவாதியாவோ இருந்துடலாம். அவங்களுடைய கொள்கையெல்லாம் மத்தவங்களுக்கு போய் சொல்லி புரிய வச்சிட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளா போய் சொல்லி கொடுத்துடலாம். ஆனா திமுகவினுடைய கொள்கைய அப்படி போய் சேர்த்திட முடியாது. இவர் அடுத்து எழுதுற வார்த்தைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே பார்ப்பனர்கள் அல்லாதார் அரசியலை நடத்தி வன்முறையை கையில் எடுக்காமல் அறவழியில் அறிவு வழியில் தேர்தலில் தொடர் வெற்றி கண்ட கட்சி இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு, வன்முறை இல்லாம வந்திருக்கா? இந்தியாவில் தோன்றிய முதல் மாநில கட்சி திமுக தாங்க. எங்கேயாவது வன்முறையை கையில எடுத்திருக்கா? முழுக்க முழுக்க அறிவு வழியில மட்டும் பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். பார்ப்பனர்களையே ஏற்றுக்கொள்ள வைத்து ஆட்சி நடத்தியதுதான் திமுக. திமுகவுடைய கொள்கைய எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்கங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் மறுக்கிற கட்சி, எல்லாத்தையும் புரட்டி போடுற கட்சி. ஒரே ஒரு உதாரணம், இந்தியாவிலேயே அரிய வகை ஏழைகளுக்கான ரிசர்வேஷனை நடைமுறைப்படுத்தாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் திமுக. இது என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க? இதுக்கு பேர் தான் வெறுப்பரசியல்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தும் நடைமுறைவாதத்தை சமரசம் என்று எள்ளி நகையாடலாம். அதன் வெளிப்பாட்டை முரட்டுத்தன்மை என்றோ பண்ணையார்த்தனம் என்றோ சொல்லிவிடலாம். அதன் தன்னம்பிக்கையை ஆணவம் என்றே அனைவரும் குறிப்பிடுகிறார்கள். திமுகக்கு நெருக்கடி எல்லா பக்கத்துல இருந்தும் வருங்க. 1-2 இடத்துல இருந்தெல்லாம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில இருக்க சாதி படிநிலைய எல்லாரும் வெறுக்கிற கட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில இருக்க சாதி படிநிலையில இருக்க ஒவ்வொருத்தனும் வெறுக்கிற ஒரே கட்சி திமுக தான். எதிர்க்கிற கூட இல்லைங்க, வெறுக்கிற. திமுக மீது இந்தியாவுக்கு எதிர்ப்பு இல்லைங்க, வெறுப்பு தான் இருக்கு. இந்த வெறுப்பை விதைச்சவர் யார் தெரியுமா? அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வெறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் திமுகவால பெனிஃபிட் அடைஞ்சவங்க தான் அதை தீவிரமா எதிர்க்கிறாங்க, வெறுக்கிறாங்க. உயர் ஜாதியினரை பொறுத்த வரைக்கும் அது ஒடுக்கப்பட்ட ஒரு கட்சி. திமுகவை அவங்க கட்சியா ஒரு நாளும் பார்த்தது இல்லைங்க. இந்த சூத்திர பசங்க இருக்காங்களா, சூத்திர பசங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? திமுக தலித்தினுடைய கட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. தலித்துகள் இது சூத்திரங்கட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. இது வர்ணத்தின் படிங்க. அடுத்து மதத்துக்கு வந்துடலாம். இந்துக்கள் இது சிறுபான்மையினர் கட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. சாமி கும்பிடுற சிறுபான்மையினர்கள் எல்லாம் இது எங்க கடவுளுக்கு எதிரான கட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவு எங்க பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இது ஆண்களுக்கான கட்சின்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி திமுக ஆதரிக்கிறாங்கல்லங்க, அவங்கள பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்காருங்க. அவங்களுடைய நிலை குழப்பமா இருக்கும், தடுமாற்றமா இருக்கும். வெளிப்படையா நான் ஒரு திமுக காரன்
அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. இது ஒரு கள்ளக்காதல் உறவு மாதிரி நடந்துக்குவாங்க. இத்தனைக்கும் இது தடை செய்யப்பட்ட இயக்கமும் கூட இல்ல. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா RSSக்கு மெம்பர்ஷிப் கார்டு இல்ல, டிரான்ஸ்பரன்சி சுத்தமா இருக்காது. ஆனா திமுகல இது அத்தனையும் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கத்தோட தான் எல்லாரும் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தங்க அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க. இந்த கட்சி தான் எக்ஸாம்பிளே. அடுத்த வார்த்தைங்க அமுதன் சார், என்ன எழுத்து சார் இது? திமுக மாநில உரிமை பேசும், ஆனா பிரிவினை பேசாது. என்ன வார்த்தை இல்ல இது? ஆனா இது நிதர்சனமான உண்மை. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தப்ப அதிகமான நிதி உதவி பண்ணது தமிழ்நாடு. இப்ப போன ஆட்சியில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தப்போ அதோட வெற்றியை முதல்ல கொண்டாடினது தமிழ்நாடு. அவ்வளவு ஏங்க, இந்தியாவின் சார்பாக உலக நாடுகளுக்கு சென்று பேசின ஒரு ஆள் யாருன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி தோழர் தான். இந்தியாவிலேயே மொழி உரிமையை பேசுற ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த கட்சிக்கு மொழி வெறி இல்லை. திமுகவுக்கு மொழி வெறி இல்லாததுனாலயே தமிழ் தேசிய கட்சி இவங்களுக்கு மொழி பற்று இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மொழி உரிமை பேசுறதுனால ஹிந்திக்காரங்கெல்லாம் இவங்க மொழி வெறியர்கள்னு பேசுவாங்க. பெண்ணுரிமை பேசக்கூடிய கட்சி பெரியாரும் திமுகவும். இவங்களுக்கு அந்த பெண்களே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எதிராவே எவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது வர்த்து இல்லையாமா, மனைவி வர்த்து இல்லையாமா. சரி, கூட இருக்கிற ஒரு நடிகைக்காகவாவது ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த நடிகை தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக தானா முன் வந்து பார்த்திபனுக்கு எதிராக பேசினாங்க. ஆனா திமுக பெண்களுடைய உரிமையை பேசும் கட்சி, ஆனா பெண்களின் ஆதரவு இருக்காது. ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அது வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா உடனே யாராவது நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கான தடைய வாங்கிருவாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 5 மார்க்கு நீதிமன்றம் அதுக்கு தடை போட்டுச்சு. ரிசர்வேஷனுக்கு எதிராகவும் நீதிமன்றங்கள் தான் இருந்திருக்கு. இதோ நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதுக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்தின் தடை மக்களுக்காக. ஏதோ ஒரு பொதுஜனம் நீதிமன்றத்துல போய் தடை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. திமுகவுக்கு எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? நீதிமன்றம், ஊடகம், அதிகாரிகள், சிவில் சமூகம், அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் கட்சிகள், படைப்பாளிகள், அப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டு ஒரே கட்சி திமுக தான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பெற்றிருக்க இந்த வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஆனா இந்த மக்களே கலைஞருக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்தல்ல திமுக தோத்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுற 4 விஷயம்: ஊழல், போதை, பெண் பாதுகாப்பு இல்லை. இது எல்லாமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு எல்லாரும் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த 10 நாள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஆனா அத பத்தி யாரையும் குறை சொல்லிக்க மாட்டேங்கிறோம். இன்று திமுகவின் தோல்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம்: திராவிட மாடல். இந்த ஒரு வார்த்தை தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற கட்சிகளையும் ஒன்றிணைச்சிருக்கு. அனைத்து எதிரிகளையும் ஒன்றிணைத்த ஒரே ஒரு வார்த்தை திராவிட மாடல். குஜராத் மாடல்னு சொன்னப்போ யாருக்கும் எதுவும் எரியல. குஜராத் மாடல்ல ஒண்ணுமே இல்லைன்னு உலகமே சொன்னதுக்கு அப்புறமும் யாருக்கும் அதுல வருத்தம் இல்ல. ஆனா திராவிட மாடல் மிக உறுதியாக மிகப்பெரிய வெற்றிய சாதிச்சிருக்கு. இந்தியாவே பொருளாதார வளர்ச்சியில பின்னோக்கி போய்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் அதை உயர்த்தி காமிச்சது. இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை காமிச்ச ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை இருக்கலங்க, இல்ல உரிமையா கொடுத்தாங்கல்ல, அது எல்லாமே ஆணாதிக்கத்தை கொண்ட ஆண்களை சங்கடப்படுத்தி இருக்கு. ஆண்களை மட்டும் இல்லைங்க, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஆண்கள் மட்டும் இல்ல, ஆணாதிக்கத்தை உள்வாங்கிய பெண்களுக்குமே இது சிக்கலாதான் இருந்திருக்கு. மகளிர் உரிமை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், இது எல்லாமே ஆணாதிக்கத்துக்கு விடப்பட்ட பெரும் சவால்கள். பெண்கள் கையில நேரடியான பொருளாதாரமும் பெண்கள் வெளியே போறதுக்கான வழியும், அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அடித்தட்டு மக்கள் கிட்ட போற அந்த 1000 ரூபாய் இருக்குல்லங்க, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது எல்லாத்தையும் தாண்டி கல்விக்கு கொடுத்த அதீத முக்கியத்துவம். எத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்காங்க. எஜுகேஷனுக்காக அவ்வளவு ஸ்கீம்ஸ். காலை உணவு திட்டம் கக்கூச நிறைய வச்சிருச்சுன்னு பார்ப்பனர்களை பொங்க வச்சதுல அந்த ஸ்கீமு
அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தாங்க. இதையெல்லாம் தாண்டி ஊருக்கு ஊரு லைப்ரரிஸ், மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத தாத்தனோட பேரனை வெயிலுக்காக லைப்ரரி பக்கம் போக வச்சாரு. அப்படி போனவனை படிக்க வச்சாரு, பட்டைய கிளப்ப வச்சாரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற அரசு திட்டங்கள் எல்லாமே அவ்வளவு சிறப்பான திட்டங்கள். இன்னும் நிறைய சொல்லியிருக்காருங்க. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்லியிருக்காரு அந்த கட்டுரையில. அதே மாதிரி நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப அருமையான வீடியோவை இன்னொருத்தர் போட்டிருக்காரு. இந்த 4 நாளா நீங்க கோவம்லாம் 1000 ரூபாய் போட்டுக்க மாட்டான். மீடியா கீடியா எல்லாம் என்னமோ இவன் தான் சிஎம் ஆகி முதல் சிஎம் தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. காலையில இருந்து ஒரே புகழாரம், ஆஹா விஜய் 1000 ரூபாய் போட்டாரு. 5 வருஷமா போட்டாலும் எந்த கண்ணுக்கு தெரியல. இப்ப அந்த மாதிரிலாம் நேர்மையா ஆட்சி நடத்தி புடுங்கி இருக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. இப்ப தாவேக தற்கொலைக்கு ரோடு பூரா ஆடுறான், பட்டாசு அடிக்கிறான், கத்தி எடுத்து கேக் வெட்டுறான், எல்லாம் நார்மலைஸ் ஆகுது. ஏன்னா மக்கள் ஐயோ ரவுடின்னு சொல்றானா? சொல்லலையே. இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி, இந்த மாதிரி தரமான ஆட்சி எவனுமே கொடுக்க முடியாது. தமிழ்நாடோட எஜுகேஷன் ரேட்டிங், எக்கானமி ரேட்டிங் எங்கேயோ கொண்டு போய் விட்டுக்கிறோம். எவனாவது நினைச்சானா? அப்புறம் ஏன் இந்த மக்களுக்காக பதட்டப்படுறீங்க? அமைதியா ஒரு வருஷம் வேடிக்கை பாக்குறதா நம்ம வேலை. அவன் தப்பு பண்ணாதானே அடுத்தது ரியலைஸ் பண்ணுவாங்க மக்கள். இந்த மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டோம்ல, உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. திருப்பியும் உங்களை தோக்கடிச்சு இந்த மக்களுக்காக அடுத்த 4 வருஷத்துக்கு ஒண்ணுமே பேசாதீங்க. ஏன்னா நீங்க சொன்னதுனாலதான் இந்த மாசம் 1000 ரூபாய் பணமே வந்திருக்குது. இந்த பணம் வராம இருந்திருந்தாதான் அந்த மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுத்திருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை எதிர்த்தவங்க உங்க திட்டத்தை ஃபாலோ பண்ண கூடாது. முடிஞ்சா அவன் சொந்த மூளைய வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டோம். இனி அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. அதுவும் இந்த மக்களுக்காக பேசாதீங்க. உங்களை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மக்களுக்காக இந்த ஆட்சியை வழி நடத்துறீங்க. ஆனா எல்லா நல்ல பேரும் இந்த கட்சிக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம மக்கள் நன்றி கெட்டவர்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த முறையாவது இவர் சொல்றத கேளுங்க. தலைவரே, எனக்கு என்னமோ இவர் சொல்றது சரின்னு தான் படுது. திமுக ஆட்சியில இருக்கும்போது திட்டங்களை தீட்டி மக்களுக்கு நல்லது செய்யும். எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுக்கு எந்த மாதிரியான தவறான திட்டங்களும் வராம அதை காத்து நல்லது செய்யும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுக மக்களுக்காக என்ன செஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது. முறையா அவங்களுக்காக பேசாதீங்க, வெயிட் பண்ணுங்க. மக்கள் உணர்ந்து உங்ககிட்ட வரட்டும். சாரு ரொம்ப காத்திரமா ரொம்ப போல்டா பேசியிருக்காரு. இவர் உண்மையான திமுக காரர். அமுதன் ஆர்பி ஆவணப்பட இயக்குனர், மிக சிறப்பான கட்டுரைய நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் எப்பவுமே பெருமை மிகு திமுக காரர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கட்டுரைய படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பெருமையோட சொல்றேன், பெருமை மிகு திமுக காரி. இந்த கட்டுரையை பரப்புவோம். ஆர்பி அமுதன் சார், உங்களை தொடர்பு கொள்ள பல முயற்சிகளை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் உங்களை தொடர்பு கொள்ள முடியல. எங்களுடைய எண் 9944422287. உங்களை கூடிய விரைவில் சந்திப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.